ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்றைக்கி கிளாஸ் 12th கெமிஸ்ட்ரி. ஸோ எப்படி பார்த்தீங்க அப்படின்னா 70 out of 70 எடுக்கணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் 1 year ரோட் மேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எந்தெந்த புக்கை ஃபாலோ பண்ணணும், 1 mark 2 mark 3 mark 5 mark இல்லை எங்கேருந்து வரும், எப்படி படிக்கணும், இது மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே ஐப் ஆகக்கூடிய பட்டன் இருக்கும். ஸோ ஐப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா எந்த புக் அண்ட் ரிசோர்ஸஸாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்னுடைய பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, புக்கு இருக்கு இல்லையா, ஸோ புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்டம் வரும். பட் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் பார்த்தீங்கன்னா படிக்க மாட்டாங்க. பிகாஸ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பேராகிராஃபாக இருக்கும். பட் அவங்க பாயிண்ட் வைஸாக இருந்தாங்கன்னா பாயிண்ட் வைஸாக இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் கைடு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ எந்த கைடு வாங்கலாம் அப்படின்னா நான் சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கைடு யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ண கைடு பார்த்தீங்கன்னா ஈஸி லோயலா அந்த கைடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த கைடு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணேன். பட் நான் மோஸ்ட்லி புக்கில் தான் படித்தேன். ஸோ கைடில் ஒரு சில கொஷின் அதோட ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்காது. ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா கைடில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுறா கைடில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ப்ரோ, அதான் சுறா கைடு கொஞ்சம் ப்ரிஃபரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கைடு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த கைட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் மேக் ஷூர் தட் அந்த கொஷினுக்கான கரெக்டான ஏற்ற ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 mark இருக்கு இல்லையா, ஸோ 1 markல எப்படி பார்த்தீங்கன்னா சென்டம் வாங்குறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 mark தாங்க. புக் பேக் 1 markை தரவு பண்ணணும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் வரும். ரொம்ப புக் பேக் 1 markை தரவு பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா இதுலேயும் நான் மனப்பாடம் பண்ணிக்கலாமா அப்படின்னா அதான் கிடையாது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி நீங்கள் மனப்பாடம் பண்ண தான் போகிறீங்க, நோ ப்ராப்ளம். பிகாஸ் அது எல்லாமே ஃபேக்ட் பேஸ்டு கொஷின்ஸ் தான். பட் இன் கம் டு சப்ஜெக்ட்ஸ் லைக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்கள் இந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 1 markல ஏபிசிடி டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 mark கம்பல்சரியோ 3 mark கம்பல்சரியோ கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வேணும். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் மட்டும் 1 marks பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் புக் பேக்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரோ கிரியேட்டிவ் 1 marks வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா டாப் 15 புக் இன்சைட் 1 marks பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் என்ன கொஷின் வரும், க்ரியேட்டிவ் கொஷின் வருமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் உங்கள் பப்ளிக்கில் 5 க்ரியேட்டிவ் கொஷின் வருதுன்னா அந்த 5 கொஷினுமே நாம் சொன்ன கொஷின் தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வரைக்கும் நான் மெட்டலர்ஜி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் நான் சீக்கிரம் எல்லா சாப்டர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா இங்கே நான் 50 கொஷின் சொல்கிறேன் அப்படின்னா 50 கொஷின்ஸ் நிறுத்திடுவேன்னா கிடையாது. ஒரு சில லெசனில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ நான் ஒரு 70 கொஷின் 60 கொஷின்ஸ் மாதிரி நிறையா கொஷின்ஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு கவலையே பட தேவையில்லை. உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் வரக்கூடிய க்ரியேட்டிவ் கொஷின் நாம் கொடுத்த கொஷினாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது க்ரியேட்டிவ் 1 marks பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட்டு 2 mark வரும்போது தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் பயமே. ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு புக் பேக்குக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. புக் இன்சைடுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ பேஜ் பை பேஜாக படிக்கிறது அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் கஷ்டப்படுவாங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரில் அதாவது 2026 இப்போ நாங்கள் பப்ளிக் எழுதுனா இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீரீஸ் ஆரம்பித்தேன், பிபி ப்ளஸ் பிஐ சீரீஸ். இந்த பிபி ப்ளஸ் பிஐ சீரீஸில் நான் என்ன பண்ணேன்னா, புக் இன்சைட் அண்ட் புக் பேக்கில் எந்தெந்த கொஷின்லாம் படித்தா போதும் அப்படின்னு நான் மார்க் பண்ணி கொடுத்தேன். ஸோ உங்களுக்கே தெரியும் 2026 பேப்பர் ரொம்பவே டஃப்பு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா டஃப்னு சொன்னாங்க. பட் 100% ஆஃப் த கெமிஸ்ட்ரி பேப்பர் நான் அந்த பிபி ப்ளஸ் பிஏ சீரீஸில் மார்க் பண்ணதுலேருந்து தான் வந்திருக்கு. நீங்கள் கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் த செல் சரி எல்லா கொஷினுமே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன கொஷின் மட்டும்தான் வந்திருக்கு. வேறு எந்த கொஷினுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஷின் வந்ததே இல்லை. அதனால் நீங்கள் 2 mark 3 mark படிக்கணும், இல்லை 5 mark 2 mark 3 mark 5 mark இது நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பிபி ப்ளஸ் பிஐ சீரீஸ் கூடிய எல்லா கொஷினும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்டம் உறுதி. இல்லை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நான் அப்லோட் பண்ண பிபி ப்ளஸ் பிஎஸ்சி கூடிய எல்லா கொஷின்
அண்ட் அப்லோட் பண்ண கிரியேட்டிவ் 1 மார்க்ஸு அண்ட் புக் பேக் கூடிய 1 மார்க்ஸை ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக 70 அவுட் ஆஃப் 70 எடுத்துடலாம். பட் இதில் இன்னும் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அந்த கம்பல்சரி கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்பல்சரியில் கொஷின்ஸை தான் நிறைய பேர் மார்க் விடுவாங்க. பிகாஸ் இதில் கம்பல்சரி கொஷின் என்ன வருதுன்னே சொல்ல முடியாது. ஒரு சில டைம் 2 மார்க் கம்பல்சரி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஏபிசிடி ரியாக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஐயூ பேக் இருக்கலாம். ஐயூ பேக் அப்படின்னு சொன்னால் நம்ம 2 சாப்டர்லேருந்து ஐயூ பேக் வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்னொன்று வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ இது 2லேருந்துமே ஐயூ பேக் கேட்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின்ஸுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் எந்த டைப் வேணால் கேட்கலாம். இல்லை சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் ஏதோ ஒரு 2 மார்க்கு கம்பல்சரி கேட்க வாய்ப்பு இருக்குது. 2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் ஆர்டர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கேட்டாங்க. ஸோ இது மாதிரி ஈஸியான கொஷின்ஸும் கேட்கலாம், உங்களுக்கு டஃப்பான கொஷின்ஸும் கேட்கலாம். ஸோ எப்படி கேட்பான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால் கம்பல்சரி கொஷின்ஸ் தான் நீங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எந்தெந்த கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ எல்லா கம்பல்சரி கொஷின்ஸுமே நான் டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ வேணால் அப்லோட் பண்ணுறேன். பட் அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா BB+BACSன்னு அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஷூராக சொல்கிறேன், நீ எந்த கொஷின் பேப்பர் டஃப்பாகவே கொஷின் பேப்பர் இருந்தாலும் நான் மார்க் பண்ணி கொடுத்த கொஷின்லேருந்து மட்டும்தான் கொஷின்ஸே வரும். நம்பி படிக்கலாம். ஸோ போன வருஷம் வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும், எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா யார் சொன்ன கொஷினுமே போன வருஷம் வரல அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ரொம்ப பேப்பரில் டஃப்பாக போயிடுச்சு. 5 மார்க் வந்து ஒரு கொஷின் எழுதவே முடியாமல் கேட்டாங்க. பட் இருந்தாலும் நான் போன வருஷம் என்னென்ன கொஷின்லாம் வரும்னு சொன்னோன்னா எல்லா கொஷினுமே வந்தது. அதனால் அந்த சீரீஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 அவுட் ஆஃப் 100 ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் எடுக்கலாம். ஆனால் நான் சொல்கிறத கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி 3 மார்க்கும் சேம் தான். உங்களுக்கு ப்ராப்ளமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏபிசி ரியாக்ஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஐயூ பேக் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதே வந்து பார்த்தீங்கன்னா BB+BA சீரிஸ் இருக்கு இல்லையா, நான் BB+BA சீரிஸில் என்ன மார்க் பண்ணி கொடுத்துருக்கணும் கண்டிப்பாக அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் வரும். அதனால் நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட தேவையில்லை. இப்போ 5 மார்க் வரும்போது தான் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா 5 மார்க்னா ஒரே 5 மார்க்கை டேரெக்டாக வந்து கேட்டுருவான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுதான் கிடையாது. நீங்கள் 11லேயே பார்த்துருப்பீங்க. 5 மார்க்கில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனில் 2 மார்க்கும் இன்னொரு ஆப்ஷனில் 3 மார்க்கும் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆர்கானிக்லாம் வரும்போது ஒரு கன்வர்ஷன் மாதிரி கேட்டுருவாங்க. ஏபிசின்னு கொடுத்து இதை கன்வெர்ட் பண்ணுங்கள், இதை கன்வெர்ட் பண்ணுங்கள், இதை கன்வெர்ட் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு கொஷனுக்கும் ஒவ்வொரு மார்க்காக வச்சுட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கேட்டுருவாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். டேரெக்டாக 5 மார்க் கேட்க மாட்டாங்க. அப்போது இதனால் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் தப்பு. டேரெக்டாக 5 மார்க் கேட்டாங்கன்னா இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அதை மட்டும் படிக்கலாம். பட் இங்கே அப்படி கிடையாது. எல்லாமே படிக்கணும். 2 மார்க் படிக்கணும், 3 மார்க் படிக்கணும், எது கேட்பான்னு சொல்ல முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு ஆரம்பித்தேன். பிகாஸ் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 மார்க்னு இதெல்லாம் தான் வரும், 3 மார்க்னு இதெல்லாம் வரும், 2 மார்க்னு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு இதுதான் 5 மார்க் கேட்பான்னு சொல்லவே முடியாது. ஈஸியாக இருக்கக்கூடிய 2 மார்க்கு கூட 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நிறையா தடவை சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேணாம். பிகாஸ் அது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சீரீஸ் இந்த யூடியூப். அதான் நான் சொல்கிறேன். பிகாஸ் கண்டிப்பாக வந்து எங்கெல்லாம் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கோ எல்லா கொஷினுமே நீங்கள் வந்து பண்ணி இருக்குது. நீங்களே போன வருஷம் பேப்பரையும் நான் போட்ட வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பண்ணி எல்லாமே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வந்து அதை தாண்டி எந்த கொஷினும் வராத மாதிரி தான் நான் வந்து பண்ணி எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த கொஷின்ஸ் தான் நானும் படித்தேன். ஸோ நான் சொன்ன கொஷின்ஸு அண்ட் நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்டம் வரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிவ்யூ, நான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் இது பண்ணி வச்சுருக்கேன், போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் ஃபேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.